ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா புரிஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதும் பைன் சாப்பாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா பொரிஞ்சு வரணும், வதங்கி அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை பாஸ்தா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து லைட்டாக சால்ட்டும் ஒரு ட்ராப் ஆயிலும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்தது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றணும். நல்லா மிளகாத்தூள் கரையிற அளவுக்கு இந்த மசாலாவாக சேர்ந்து வரணும். நல்லா கிளறிட்டு வேக வச்ச பாஸ்தா சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுக்கு இது கொஞ்சம் கொதிக்கணும், அதனால் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு பாஸ்தாவில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டு பாஸ்தா மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஒட்டுற கன்சிஸ்டன்சி வந்தோடனே தான் பாஸ்தா சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு எடுத்தோம்னா அந்த மசாலாலாம் பாஸ்தா கூட இணைஞ்சி நல்ல டேஸ்ட்டாக வரும். இது கூடவே எக்கு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரி டேஸ்டியான பாஸ்தா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.